நோக்குடன் செயற்பட்டால் நாட்டில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த முடியும் என்கிறது கனடா. LLRC அறிக்கையை அமல்படுத்துவதற்கு பூரண ஆதரவளிக்கப்படும் என்கின்றார் கர்தினால் மல்கம் ரஞ்சித். இந்தியாவில் இருந்து வந்த புத்த பகவானின் புனித எலும்பை மஹிந்த அரசாங்கம் ஏலம் விடுகிறது. புலனாய்வு பிரிவினர் ஏற்றிய புலிக்கொடி பற்றி புலனாய்வு பிரிவே விசாரணை என்கிறது அரசாங்கம். இனி விரிவான செய்திகள். தூர நோக்குடன் செயற்படுவதன் மூலம் நாட்டில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த முடியும் என்று இலங்கைக்கான கனேடிய உயர்சாணிகர் ப்ரூஸ் லெவி தெரிவித்துள்ளார். நல்லிணக்க ஆணைக்குழு தேசிய செயற்திட்டம் வரவேற்கப்பட வேண்டியது. எனினும் சரியான செயற்திட்டங்களை உரிய முறையில் அமுல்படுத்துவதன் மூலமே பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு எட்டப்பட முடியும். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றதாக பரவலாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். குற்றங்களுக்கு தண்டனை விதிக்கப்படாத நிலைமை நீடிக்கிறது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும். குற்றங்கள் தொடர்பில் விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்பதே கனடாவின் நிலைப்பாடு. குற்றவாளிகளுக்கு தண்டனை விதிக்கப்படக்கூடிய வகையிலான நம்பகமான உள்நாட்டு பொறிமுறைமை ஒன்றை உருவாக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும். அடிப்படை சமூக பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் மேற்குலக நாடுகளின் அழுத்தங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கும் தொடர்பு கிடையாது என்று அவர் தெரிவித்தார். நடைமுறை சாத்தியப்பாட்டுடன் உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் அமல்படுத்தப்படும் என்று வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த தேவையான நிதி ஒதுக்கீடுகளை திரைசேரி மேற்கொள்ளும். ஒவ்வொரு அமைச்சரவைக்கும் பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படவுள்ளது. அண்மை காலமாக வெளிநாட்டு உயர் ராஜதந்திரிகள் இலங்கைக்கு விஜயம் செய்து வருகின்றனர். யுத்தம் இடம்பெற்ற வலயங்கள் உள்ளிட்ட நாட்டின் நிலைமைகளை நேரில் கண்டறிந்து கொள்வதற்கு இந்த விஜயங்கள் வழியமைத்துள்ளன. யுத்தத்தின் பின்னரான அபிவிருத்தி பணிகள் குறித்து இலங்கைக்கு விஜயம் செய்த ராஜதந்திரிகள் திருப்தி வெளியிட்டுள்ளனர் என்றும் அவர் கூறினார். நல்லிணக்க ஆணைக்குழு பரிந்துரை அமலாக்கம் தொடர்பில் காலத்துக்கு காலம் உள்நாட்டு வெளிநாட்டு ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சர் பீரிஸ் தெரிவித்துள்ளார். நல்லிணக்க ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை பரிந்துரைகளை அமல்படுத்தும் முனைப்புக்கு பூரண ஆதரவளிக்கப்படும் என்று அதிவணக்கத்துக்குரிய கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகையை சந்தித்த போதே அவர் இவ்வாறு கூறினார். ஆக்கப்பூர்வமான தேசிய முயற்சிகளின் போது தமது தேவாலயம் பூரணமான ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் தற்போதைய நிலைமைகள் குறித்தும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் அமைச்சர் பீரிஸ் விளக்கமளித்துள்ளார். தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கப்படும் என்று கர்தினால் மல்கம் ரஞ்சித் தெரிவித்தார். இம்முறை தேர்தலில் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அரசாங்கத்துக்கு பிரசாரத்துக்கான தொனிப்பொருள் இல்லாததால் இந்தியாவிலிருந்து கொண்டு செல்லப்பட்டுள்ள புத்த பகவானின் புனித எலும்பை ஏலம் விட்டு வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார். இம்முறை மாகாண சபை தேர்தலில் அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் அரச வளங்களை பயன்படுத்துவதற்கு எதிராக தேர்தல் ஆணையாளர் சில நடவடிக்கைகளை எடுத்துள்ளமை குறித்து ஐக்கிய தேசிய கட்சி தேர்தல் ஆணையாளரை பாராட்டுவதுடன் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது என்றும் அவர் கூறினார். அரசாங்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக தேர்தலில் அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிக்குமாறு வாக்காளர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமாக முன்னர் போலவே ஐக்கிய தேசிய கட்சி வன்முறைகளை எதிர்நோக்கி வருவதோடு தேர்தல் பிரசாரங்களை முன்னெடுத்து வருகிறது. அரசாங்கம் மேற்கொள்ளும் அரச வளங்களை பயன்படுத்தும் சம்பவங்கள் தேர்தல் சட்டங்களை மீறுவது போன்றவையும் வழமை போல நடந்து வருகிறது. இந்நிலையில் அரசாங்கம் மக்களை ஏமாற்றும் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளது. தேர்தல் நடைபெறும் பிரதேசங்களில் மாத்திரமே இந்தியாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட புத்த பகவானின் புனித எலும்பு மக்களின் வணக்கத்துக்காக கொண்டு செல்லப்படுகிறது. அரசாங்கத்துக்கு எதிரான மக்களின் மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இவ்வாறு புத்த பகவானின் புனித எலும்பை ஏலமிட்டு வருகின்றது என்றும் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தொண்டமனாறு செல்வச்சந்நிதி முருகன் ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தின் தேர் ஊர்வலத்தில் மாட்டு வண்டியொன்றில் ஈழக்கொடி பறக்க விடப்பட்டமை தொடர்பாக பாதுகாப்பு தரப்பினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். வண்டியிலிருந்து கொடியை பாதுகாப்பு தரப்பினர் அப்புறப்படுத்தியிருந்தனர்.
வடக்கில் மீண்டும் நெருக்கடியை ஏற்படுத்த புலிகளின் ஆதரவாளர்கள் செய்த வேலையாக இது இருக்கலாம் என்று பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். ராகம குருகுலாவே பிரதேசத்தில் உள்ள வீடொன்றுக்குள் புகுந்த ஆயுததாரிகள் குழு வீட்டு உரிமையாளரை அறை ஒன்றுக்குள் அழைத்துச் சென்று சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. நேற்று மாலை 6:30 அளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் 31 வயதான கலும் விஜயவர்தன கொலை செய்யப்பட்டுள்ளார். இவர் வட்டிக்கு கடன் வழங்கும் வர்த்தகர் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சம்பவத்துடன் கடந்த 4 நாட்களில் மாத்திரம் வட்டிக்கு பணம் வழங்கும் 3 ஆயுததாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். மீரிகம பிரதேசத்தில் ஒருவர் கொலை செய்யப்பட்டு எரியூட்டப்பட்டிருந்தார். ஹொரணையிலும் ஒருவர் இனம் தெரியாதவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆரம்பத்தில் தமிழ் வர்த்தகர்களை கடத்தி கப்பம் பெற்றும் கொலை செய்தும் வந்தபோது இந்த கொலைஞர்களை உருவாக்கியவர்கள் மௌனம் காத்த நிலையில் இப்போது தெற்கிலும் கொலையும் கடத்தலும் அதிகரித்துள்ள போது செய்வதறியாது நிற்பதாக விமர்சிக்கப்படுகிறது. மின்சார கட்டணங்கள் உயர்வடையக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. மின் உற்பத்தி நிலையங்களில் ஏற்பட்டுள்ள கோளாறுகளால் மின் கட்டணங்கள் உயர்த்தப்படக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் திசா தநாயக்க தெரிவித்துள்ளார். மகாவலி அபிவிருத்தி திட்டத்துக்காக செலவிடப்பட்ட தொகை நுரைச்சோலை அனல்மின் நிலையம் உருவாக்குவதற்கும் செலவிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 450 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் நுரைச்சோலை மின் நிலையம் நிர்மாணிக்கப்பட்டதாகவும் மின் நிலையம் நிர்மாணிக்கப்பட்டதன் பின்னர் நாட்டில் மின் விநியோகம் தடைப்படாது என்றும் அரசாங்கம் பிரசாரம் செய்திருந்தது. எனினும் பல்வேறு காரணங்களால் நுரைச்சோலை அனல் மின் நிலையம் தொடர்ச்சியாக பழுதடைந்து வருகிறது. அரசாங்கம் பாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கும் போது தூர நோக்குடன் செயற்பட வேண்டியது அவசியமானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். தவறுகளை மூடி மறைக்க முயற்சிக்காது நாட்டின் கல்வித்துறையை மேம்படுத்த அரசாங்கம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது. நாட்டின் கல்வித்துறையில் பாரிய பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உயர்கல்வி அமைச்சர் எஸ் பி திசாநாயக்கவும் கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தனவும் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் மீது சரமாரியாக குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றனர். உயர்தர பரீட்சை வினாத்தாள் பிரச்சினை, ஜட்புள்ளி பிரச்சினை, 5ஆம் ஆண்டு புலமைப்பரிசில் பிரச்சினை ஆகியன ஆசிரியர் தொழிற்சங்கங்களின் பிழையால் ஏற்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் சூழ்ச்சி செய்வதாக தெரிவித்து பிரச்சினைகளை மூடி மறைப்பது நியாயமற்றது. 5ஆம் ஆண்டு புலமைப்பரிசில் பரீட்சையில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகள் தொடர்பில் உடனடியாக பரீட்சைகள் திணைக்களம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ஜோசப் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். இலவச கல்வியை பாதுகாக்கும் நோக்கில் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் தனியார் பல்கலைக்கழகங்களில் கடமையாற்றி வருவதாக ஜேஎன்பி கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. அரச பல்கலைக்கழக பேராசிரியர்களின் தொழிற்சங்க போராட்டத்தால் மாணவர்கள் தனியார் பல்கலைக்கழகங்களில் இணைந்து கொள்ள நாட்டம் காட்டக்கூடும் என்று கட்சியின் பேச்சாளர் பியசிறி விஜயநாயக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த தொழிற்சங்க போராட்டத்தால் மாணவர்களுக்கு நன்மை ஏற்படுமா என்று கேள்வி எழுப்பிய அவர் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சர்வதேச சக்திகளின் பிடியில் சிக்கியுள்ளதாகவும் நாட்டுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இவர்களின் சில நடவடிக்கைகளால் இலவச கல்விக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக செல்ல முயற்சித்த 28 இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்ல முற்பட்ட புகலிட கோரிக்கையாளர்களை படகுடன் தமிழகத்தின் கியூ பிரிவு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கூடலூர் கடற்பகுதியினூடாக இவர்கள் தமது பயணத்தை ஆரம்பித்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள பல்வேறு முகாம்களைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு ஆஸ்திரேலியாவில் புகலிடம் கோர முயற்சித்துள்ளனர். படகு பயணிகளிடமிருந்து தலா 1 லட்சம் ரூபாய் கட்டணமாக அறவீடு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net எனும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.